ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் லைஃப் வித் மித்ரன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி லாங் வீடியோ வந்து டே 2 மில்லட் சீரீஸ் தான். மில்லட் சீரீஸ் vlog தான். அப்படியே பார்க்கலாம். நம்ம மரத்தில் இப்போ தாங்க ஃபஸ்ட்டு சீசன் ஃபுல்லாக ஒரே பூச்சாக இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு மழை பெஞ்சது, அந்த மே மாதத்துக்கு அப்புறம் ஒரு மழை பெஞ்சது இல்லையா, அதில் தான் வந்து சூப்பராக வந்து எல்லாம் பூச்செல்லாம் உதிர்ந்து இப்போ தான் பூ வச்சு இந்த மரம் எல்லாமே சூப்பராக காய்க்கும். இந்த வாட்டி தான் சூப்பராக வந்து காய்ச்சிருக்கு. சரி, தலையும் ஃப்ரெஷ்ஷாக இருந்ததா சரின்னு சொல்லிட்டு அன்றைக்கி பொரியலும் பண்ணியாச்சு. அதான் எனக்கு பார்க்க ஆசையாக இருந்தது. இந்த முருங்கைக்காய் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இன்றைக்கி ரெசிபி என்னென்னா வந்து குதிரைவாலி இட்லியும் தோசையும் தான் பார்க்க போகிறோம். நான் வந்து 2 டம்ளருக்கு வந்து குதிரைவாலி இட்லி உளுந்து ஒரு 2 டம்ளர் நான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் தினை எதில் வேணாலும் செய்யலாம். நான் ரெட் ரைஸ் வச்சும் செஞ்சுருக்கேன், சிவப்பரிசி வச்சும் செஞ்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து கருப்பு கவுனி அரிசி, அதெல்லாம் வந்து ஊற நேரம் வந்து கூட இருக்கணும். ஆனால் இதே ரேஷியோவில் தான் செஞ்சுருக்கேன். அப்போயுமே சூப்பராக வந்திருக்கு. தோசையும் நல்லா முறுமுறுன்னு தான் வந்திருக்கு. இட்லியும் சாஃப்டாக தான் இருக்குது. உளுந்து கொஞ்சம் கூட போட்டிங்கன்னா இட்லி வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும். என்னோடய உளுந்து வந்து நல்லா காணும், அதனால் நான் வந்து 3/4 போட்டுவிட்டேன். ஒருத்தவங்க வந்து 4க்கு 1 போடுவாங்க. நான் நார்மலாகவே 9க்கு 1 தான் போடுவேன். அதுவே எனக்கு வந்து நல்லாவே இருக்கும் இட்லி. எங்கள் வீட்டில் உளுந்து நல்லா காண்றவங்க இவ்வளோ போடலாம், காணாதவங்க நீங்கள் 1.5 டம்ளர் கூட நீங்கள் உளுந்து ஆட் பண்ணிக்கோங்க. அது ரொம்ப சூப்பராகவே இருக்கும். அது ஒரு 3 hours நான் ஊற வச்சுட்டு அப்படியே மீதி வேலைகள் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். இது காலையிலேயே ஊற வச்சாச்சு. காலையிலேயே ஊற வச்சுட்டு நான் மத்தியானம் போல் நம்ம சமைக்கும் போது சேர்த்து வந்து ஆட்டிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட்டு நான் உளுந்து கொஞ்சம் வெந்தயத்தோடு ஊற வச்சுருந்தேன். ஃபஸ்ட்டு போட்டு ஆட்டி மையாக எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் தான் வந்து நான் அரிசி போட்டு ஆட்டி வச்சுட்டேன். உப்பு போட்டு கலந்து வச்சாச்சு. இங்கே இப்போ நைட்டு நான் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கிறதுக்கு முன்னாடி இவ்வளோ பொங்கிடுச்சு பாருங்கள், நல்லா பபிள்ஸ் வந்துச்சு. அப்புறம் ஒரு 1 hour கழித்து நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். மார்னிங் பாருங்கள், அந்த இதுக்கு சூப்பராக நல்லாவே பொங்கி வந்துருச்சு. நான் கொஞ்சம் லைட்டாக தண்ணி கலந்து இட்லி கொஞ்சம் ஊற்றிக்கிட்டேன். இட்லி நல்லாவே வந்தது. தினை மாவுமே நல்லாயிருக்கு. வரகரிசி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது டேஸ்ட்டு. மற்றபடி நம்மளுக்கு ஒருத்தவங்க வெறும் மில்லட் வச்சு மட்டும் போடுவாங்க. நான் இட்லி அரிசி கொஞ்சம் சேர்த்தா தான் கொஞ்சம் டேஸ்ட்டு மாறாமல் இருக்குன்றனால நான் அதுவும் கொஞ்சம் சேர்த்துக்குவேன். இது மாதிரி இதுக்கு வந்து நான் வந்து பச்சை வெங்காயம் தக்காளி வந்து அரைச்சி வெங்காய சட்னி அரைச்சிக்கலாம். நான் இப்படி கொஞ்சம் ஈஸியாக டைம் ஆயிடுச்சுன்றனால நான் இப்படி செஞ்சுக்கிட்டேன். 3 வெங்காயம் அரிஞ்சிட்டு அதே அளவுக்கு தக்காளி, உங்களுக்கு புளிப்பாக வேணுன்னா இன்னொரு தக்காளி எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. வரமிளகா 2 கிள்ளி அதிலே போட்டுருங்க. போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா அரைச்சிட்டு தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு கருவேப்பிலை போட்டு இந்த அரைச்ச விழுதையும் போட்டுருங்க. நல்லா கொதிக்கணும், பச்சை வாசம் போடணும். எண்ணெய் பிரிஞ்சு வர தேவையில்ல, பச்சை வாசனை போனாலே போதும். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த இட்லி இங்கே பாருங்கள், இட்லி நல்லா வந்திருக்கு. நான் தோசையும் ஊற்றி காமிக்கிறேன் பாருங்கள். நான் இது முடிச்சுட்டுன்னு நான் தோசையும் கொஞ்ச நேரம் கழித்து ஹஸ்பண்டுக்கு தோசையும் ஊற்றி கொடுத்தேன். நல்லா தான் இருந்தது. கொஞ்சம் தண்ணி ஊற்றி நான் கலந்து எடுத்து தோசையும் ஊற்றினேன். தோசையுமே சூப்பராக இருந்தது, முருகலாகவே வந்தது. நல்லாவே வரும் உங்களுக்கு. நீங்கள் இந்த மாதிரி வாரத்தில் ஒரு நாள் வந்து நார்மல் நம்ம இட்லி தோசைக்கு பதில் நம்ம இது சாப்பிட்டாலும் ஹெல்த்தியும் கூட, உடம்புக்கும் ரொம்ப நல்லது. ஆனால் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி இதோட vlog முடிஞ்சது. நெக்ஸ்ட்டு ஒரு மில்லட் சீரீஸில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்போர்ட் பண்ணாதவங்க சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.